வளைகுடா நாடுகள் மீது விழுந்திருப்பது வெறும் ஈரானிய ஏவுகணைகள் மட்டுமல்ல, பல தசாப்தங்களாக வளைகுடா நாடுகள் கட்டி எழுப்பிய பொருளாதார கனவுகளின் மீதான பேரிடி. பிரபலமான கால்பந்து மைதானங்கள் முதல் சிலிகான் வேலியின் ஏஐ ஆய்வுக்கூடங்கள் வரை கொட்டி கிடக்கும் வளைகுடாவின் முதலீடுகள் இன்று போர் மேகங்களால் ஆட்டம் கொண்டுள்ளன. வளைகுடாவில் விழும் ஒவ்வொரு ஏவுகணையும் உங்கள் வீட்டு சமையலறை வரை அதிர்வுகளை ஏற்படுத்தும் வீரியமிக்கவை. இந்த போரால் இனி வளைகுடா நாடுகளின் கனவுகள் என்னவாகும்? வளைகுடா நாடுகள் தங்களின் முதலீடுகளை திரும்ப பெற்றால் உலகமே ஸ்தம்பித்து விடுமா? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். உலக அரங்கில் வளைகுடா நாடுகளின் தாக்கம் வெறும் கச்சா எண்ணெயோடு முடிந்து விடுவதில்லை என்கிறார் கத்தார் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி. வளைகுடா நாடுகள் தும்மினால் உலக பொருளாதாரத்திற்கு ஜலதோஷம் பிடிக்கும் அளவுக்கு அவை வெறும் எண்ணெய்க்காக மட்டுமின்றி உலக பொருளாதாரத்தின் முக்கிய ஆணிவேராகவும் திகழ்கின்றன. தற்போதைய நெருக்கடியின் தீவிரம் காரணமாக சர்வதேச அளவிலான பொருளாதார செயல்பாடுகளை நிறுத்தி வளைகுடா நாடுகள் தங்களின் முதலீடுகளை திரும்ப பெற்று அவற்றை தங்களின் பாதுகாப்புக்காக செலவிட நினைத்தால் அதன் பாதிப்பு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலிக்கும் என எச்சரிக்கிறார் மஜித் அல் அன்சாரி. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத் ஆகிய நாடுகளின் சொத்து நிதியங்கள் மட்டுமே உலகம் முழுக்க சுமார் 470 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை கையாண்டு வருகின்றன. இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகம். கடந்த சில ஆண்டுகளாக வளைகுடா நாடுகளின் மூலதனம் பல்வேறு முக்கிய துறைகளையும் ஆக்கிரமித்திருக்கிறது. அமெரிக்காவின் முன்னணி பொழுதுபோக்கு நிறுவனமான பாரமவுண்ட் பிக்சர்ஸ் முதல் ஆப்பிரிக்காவின் கனிம வளங்கள் வரை இவர்களின் முதலீடு நீள்கிறது. உதாரணமாக பாரமவுண்ட் அதன் போட்டியாளரான வார்னர் பிரதர்ஸை எதிர்கொள்ள எடுத்த முயற்சிக்கு வளைகுடாவின் நிதிதான் கை கொடுத்தது. ஆப்பிரிக்காவில் மட்டும் உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்புக்காக 10 லட்சம் கோடி ரூபாயை வளைகுடா நாடுகள் வாரி இறைத்துள்ளன. எகிப்து, லெபனான் போன்ற நாடுகள் பொருளாதாரத்தில் சரியும் போதெல்லாம் பெயிலவுட் டிப்ளமேசி மூலம் அந்த நாடுகளை தாங்கி பிடித்து தூக்கிவிட முயன்றதும் இந்த வளைகுடா நாடுகள்தான். பெயிலவுட் டிப்ளமேசி என்பது எளிய நாடுகளுக்கு பொருளாதாரத்தை வழங்கி அதன் மூலம் வேறு வழிகளில் லாபம் அடைவது. போரால் உருக்குலைந்த காசாவுக்கான மறுகட்டமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான நிதியுதவியையும் வளைகுடா நாடுகள் செய்கின்றன. இப்படி சிறிய நாடுகளுக்கு மட்டுமின்றி உலக வல்லரசான அமெரிக்காவிலும் வளைகுடா நாடுகளின் பணம் குவிந்து கிடக்கிறது. கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபர் டிரம்பின் பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவில் ஐக்கிய அரபு அமீரகம் இந்திய மதிப்பில் சுமார் 130 லட்சம் கோடியும் கத்தார் 110 லட்சம் கோடி ரூபாயும் முதலீடு செய்வதாக உறுதியளித்தன. இது தவிர சவுதி அரேபியா வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆயுத ஒப்பந்தமாக சுமார் 55 லட்சம் கோடி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுடன் கையெழுத்திட்டது. இப்படி டிரம்பின் ஒரு சுற்றுப்பயணத்தில் மட்டும் பல 100 லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆனால் தற்போது போரினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஒரு சில வளைகுடா நாடுகள் அமெரிக்காவில் மேற்கொள்ள உத்தேசித்திருந்த முதலீடுகளை மறுபரிசீலனை செய்து வருவதாக பிரிட்டனின் ஃபினான்சியல் டைம்ஸ் நாளிதழ் கூறுகிறது. ஈரான் போரின் விளைவால் வளைகுடாவின் முதலீட்டுக் கொள்கைகள் விரைவில் தலைகீழாக மாறக்கூடும். இந்த போர் வளைகுடா நாடுகளின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியிலும் கப்பல் போக்குவரத்திலும் கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. கச்சா எண்ணெய் விற்பனையே இந்நாடுகளின் தேசிய வருமானத்தின் உயிர் நாடி. அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பின்னால் வளைகுடா நாடுகளின் சதி இருப்பதாக குற்றம் சாட்டும் ஈரான் பல நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மட்டுமின்றி எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. அத்துடன் மிக முக்கியமான கப்பல் போக்குவரத்து வழித்தடமான ஹோர்முஸையும் ஈரான் முடக்கியுள்ளது. இது வளைகுடா நாடுகளின் கழுத்தை நெரிப்பதற்கு சமம். இதனால் இந்த ஆண்டு வளைகுடா நாடுகளின் தேசிய வருமானம் ஒட்டுமொத்தமாக 2.6% மட்டுமே வளர்ச்சி காணும் என நிதி ஆலோசனை கூட்டமைப்பான ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் சமீபத்தில் கணித்திருக்கிறது. இது முன்பை விட 1.8% வீழ்ச்சியை காட்டுகிறது. நீண்ட காலமாகவே எண்ணெய் சார்ந்த பொருளாதாரத்திலிருந்து விடுபட்டு மாற்றுத் துறைகளில் கவனம் செலுத்த வளைகுடா நாடுகள் முயன்று வருகின்றன. ஆனால் ஈரான் போர் இந்த திட்டங்களுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்திருக்கிறது. வளைகுடாவில் சுற்றுலா, ரியல் எஸ்டேட் மற்றும் டிஜிட்டல் துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதுடன் பங்கு சந்தைகளும் படுபாதாளத்தை நோக்கி சரிந்துள்ளன. சரி, இனி வளைகுடா முதலீடுகளின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கேட்கலாம். போர் சூழலால் வளைகுடா பொருளாதாரம் எத்தகைய பாதிப்புகளை சந்திக்கும் என்பதை இப்போதே உறுதியாக கூற முடியாது என்கிறார் வாஷிங்டனில் உள்ள அரபு வளைகுடா நாடுகளின் நிறுவனத்தின் பொருளாதார நிபுணர் டிம் கேலண்ட். போர் நீடிக்கும் காலத்தையும் அது முடிவடையும் போது வளைகுடா நாடுகளின் அரசியல் பொருளாதார சூழலின் நிலைமையையும் பொறுத்துதான் எதிர்காலம் அமையும் என டிம் கேலண்ட் கூறுகிறார். உலகின் முதலீட்டு தலைநகராக மாற துடித்த வளைகுடா நாடுகளுக்கு இந்த போர் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. இந்த நெருக்கடியையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உலக பொருளாதாரத்தின் அச்சாணியாக வளைகுடா நாடுகள் தொடருமா அல்லது போரால் வளைகுடா நாடுகள் மீண்டு வர முடியாத பாதிப்பை சந்திக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.